இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த ஆட்சி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரங்கசாமி வரைக்கும் அவர் தான் பிஜேபி கூட்டணி. பிஜேபி மோடி வரைக்கும் மோடி தான். இங்கே ரங்கசாமி தான் நல்லா இருக்குது. ஒரு ஆட்டோ டிரைவராக நான் சொல்கிறது என்னென்னா, புதுச்சேரியில் மது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் மது ரொம்ப கம்மி பண்ணுறது நல்லாயிருக்கும். மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போது பிஜேபி இருக்குதுன்றதுனால நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மத்தியோட ஒருங்கிணைச்சி நம்ம ஆட்சி அமைஞ்சுதுன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் நல்லாவே கிடைக்கும். செயல்பாட்டில் முக்கியமானது முதியோர் பென்ஷன் கொடுக்குறது முக்கியமானது. ரெண்டாவது இப்போ ரேஷன் கடைகள்லாம் உணவுப் பொருட்கள்லாம் இப்போ கொடுக்குறாரு, அது ரொம்ப வரவேற்பு கொடுக்குது. நான் தாமரை தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா நல்லா செய்கிறாங்க, போகிறாங்க. இன்னும் ஓட்டு போட்டாலும் நல்லா செய்வாங்க, நல்லா சேர்ப்பாங்க. ஒரு அமைச்சராக ஆனால் நாங்கள் எப்போ போனாலும் எந்த கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் நாங்கள் எது கேட்டாலும் ஈஸியாக பார்க்கலாம். எது இருந்தாலும் எல்லாமே செஞ்சு தர்றாரு, நல்லா தான் பார்க்குறாரு. எல்லாம் செய்கிறாரு ரங்கசாமி. நல்லா அவர் தான். நல்லா எல்லாமே முதல் பென்ஷன் ஏற்றுச்சு, எல்லாமே ஆட்சியிலேருந்து எல்லாம் போட்டு அவர் தான் ரங்கசாமி தான் ஏற்றுறாரு. யாரும் வந்து கோதுமை தான் ஏற்றுறாரு. இந்த காய்ச்சி தான் ஏற்றி போட்டார் 500 இது வரைக்கும் யாரும் செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் இவர் தான் செஞ்சுக்கிறாரு. எங்கே இத்தனை வருஷமாக எங்கே செய்யணும் எதுவும் மக்களுக்கு செஞ்ச படையே கிடையாது. இப்போ தாம்பரம் வந்ததோடு தான் எங்கள் ஊர் இருலோகமாக இருந்தது, இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது. அது ஏதாவது சொல்லுவோம். அவ்வளோ சிறப்பு. ஏன் வேண்டாம்னு நினைக்கிறோம் நம்ம. அவங்க திமுக பற்றி எனக்கு கிட்டத்தட்ட 60 வருஷமாக தெரியும். அதனால் அவன் திமுகவே பேசாது. புதுச்சேரி மாநிலம் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் இந்த மாநிலம். புதுச்சேரியில் என்டிஏ அரசு திரு என்ஆர் ரங்கசாமி தலைமையில் இந்த 5 ஆண்டுகள் இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, மக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, பொருளாதார நிலை எப்படி அதிகமாக இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தபடியாக என்னெல்லாம் செய்கிறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, புதுசாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களிடம் புதிய அரசிடம் என்ன எதிர்பார்க்காங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகளை மக்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதியோர்கள்லாம் பென்ஷன் ஏற்றிக்கிறாங்க, அரிசி போடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த ஆட்சி நல்லா தாங்க பண்ணுறாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தால் அந்த தண்ணி ரோட்டில் தண்ணி நிற்கிறது எந்த இதுவும் பண்ணவே இல்லை. அவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க எதுவும் பண்ணலை. அந்த தண்ணி மழை பெஞ்சுதுனாக்கா ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாவே தண்ணி ஒரு முட்டிக்கால அளவுக்கு தண்ணி ஏறி போகுது. இப்போ எங்கள் இடம்லாம் அந்த தண்ணி ஏறிடும் டக்குன்னு. அந்த வாய்க்கா வசதி தண்ணி வெளியில் போகிற அளவுக்கு இந்த வசதி பண்ணவே இல்லை இவங்க. இந்த ஆட்சியில் பண்ணலை, வர்ற ஆட்சியில் அதை பண்ணணும். முக்கியமானது அதுதான். புதுச்சேரியிலேருந்து என் பெயர் மணிகண்டன். இன்றைக்கு புதுச்சேரியுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு என்பதே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய தினத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு பெட்ரோலை ஊற்றி இப்படிப்பட்ட அரசாங்க நிலை தொடர்ச்சியாக அவல நிலையை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆட்சி மாறி ஒரு புதிய நல்லாட்சி புதுச்சேரியில் உருவாக வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி தொடர்ச்சியாக புதுச்சேரியை வஞ்சிக்கிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கி நின்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சியை மாற்றி இந்த பாரதிய ஜனதாவை ஆட்சியை நீக்கி தொடர்ச்சியாக தலைவர் காங்கிரஸ் ஆட்சியை புதுச்சேரியில் மீண்டும் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எல்லாத்தையும் செய்கிறாரு. இதில் பிஜேபி அந்த மாநில இது கிடைக்கல, இருந்தாலும் நல்லா இது பண்ணுறாரு. ஆட்சி நல்லா தான் இருக்குது. 1-2 இதெல்லாம் பெரிய மில்லெல்லாம் மூடிட்டாலும் அவங்க சென்ட்ரல்லேருந்து பணம் வந்தால் தான் செய்ய முடியும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கிற சூழலை பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டம் என்பது எதுவும் பெரிய வளர்ச்சி எதுவுமே கிடையாது, வரல. இந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கான வளர்ச்சி என்பது சுத்தமாக இல்லை. ஏதோ 1-2 திட்டங்கள் வந்தது அது மாதிரியான விஷயங்கள் தான். இது ஒன்றிய அரசு மத்திய அரசு இந்த மாநிலத்துக்கு நிதி கொடுக்கறது, மத்திய அரசுக்கான நிதி ஒதுக்கீடு அதெல்லாம் எதுவும் கிடையாது. 4 ஆண்டுகளாக சும்மா இருந்தாங்க. இந்த கடைசி ஒரு 6 மாதத்தில் அந்த பாலம் கட்டுறேன்,
ரோடு போடுறான், அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஆட்சி முடிகிற தருவாயில் அடுத்த காலத்தை ஜெயிக்கணும் என்பதுக்காக தான் இந்த புதிய புதிய திட்டங்கள்லாம் அறிவிச்சுக்கிறாங்க. ரங்கசாமி ஆட்சியில் வந்து இப்போ தனியாக ஒரு நின்று ஜெயிச்சது ஒரு விஷயத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, தொழிலாளர் அவங்க தொகுதி மக்களுக்கு மட்டும்தான் அவர் செய்கிறத தவிர நம்ம பாண்டிச்சேரி மொத்தம் மக்களுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. ஏன்னா செய்கிறேன்றாரு, ஆனால் எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்போ ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் வண்டி ஓடும், மற்ற நேரத்தில் வண்டி வருமானமும் கிடையாது. அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஃபிஷர்மேனுக்கு முக்கியத்துவம் தராங்க. அவங்களுக்கு கடலில் மீன் கிடைக்கலனாலும், அவங்களுக்கு போட்டுக்கு போகலனாலும் அவங்களுக்கு என்ன வருமானம் தரணுமோ அது தந்துடுறாங்க. ஆனால் ஆட்டோ தொழிலாளிங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் இந்த மாரி ஆச்சுனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் மாற்றமாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் நல்லா பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் எஜுகேஷனும் நல்லா இருக்குது சார். கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீக்கிரமாக தான் சார் இருந்தது. பட் மேலும் இன்னும் அடுத்தது நல்லபடியாக பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே கொஞ்சம் பொதுநலத்தோட எது நடந்தாலுமே நல்லது தான். இந்த வருஷம் திருப்திகரமாக தான் இருந்தது இந்த ஆட்சி. ஒரு ஆட்டோ டிரைவராக நான் சொல்கிறது என்னென்னா, புதுச்சேரியில் மது ரொம்ப அதிகமாகிடுச்சு. மதால் ஒரு தெருவில் பார்த்தா ஒரு தெருவில் 5-6 கடைங்க இருக்குது. அப்போ சுற்றுலா பண்ணி மது கோசம் தான் இங்கே வரன்ற இருக்கிறாங்க. ஆனால் மது வந்து ரொம்ப கம்மி பண்ணுறது நல்லாயிருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் மது ரொம்ப கம்மி பண்ணும். மது வந்து அத்தியாவசிய பொருள் இல்லை சார். அதையே நிறைய உற்பத்தி பண்ணுறீங்க. மருந்து கடையா தெருவுக்கு 4-5 ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க? அது ரொம்ப முக்கியமானதே கிடையாது மனுஷனுக்கு. அதையே நிறைய கொண்டு வரீங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அது முக்கியமே கிடையாது. அது உற்பத்தியை கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லாயிருக்கும். அது இருக்கக்கூடாது, ஒழிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ நடக்கிற ஆட்சி வந்து கொஞ்சம் சிறப்பாக முதலமைச்சர் தலைமையில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மாணவர்லேருந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள்லேருந்து ஏழை எளிய விவசாயிகள் முதற்கொண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதியோர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரோட்டில் சுற்றுவாங்க. இப்போ வந்து அது ரோட்டில் சுற்றாத கணத்தில் அவங்கள பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு திட்டம்லாம் வந்திருக்கு. வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா நேரடியாக தேர்வு எழுதுனா வெற்றி பெறலாம், திறமை இருந்தாங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து காசு வாங்கிட்டுலாம் போட்டுக்கிட்டுனாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வருது. முழுசா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது, என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இருக்குது. எந்த கூட்டணி மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும்? என்ன முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த திட்டங்கள் ரொம்ப உங்களுக்கு? மகளிர் உதவித்தொகை இருக்குது, முதியோர் உதவித்தொகை இருக்குது, மேலே ஒழுங்காக வருதா? அதெல்லாம் நிறைவாக வருது சார். ரொம்ப நல்ல முறையில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள்லாம் நிறைவேற்றிங்க, சிறப்பாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாத வருகிறது. ஒரு செயல்பாட்டில் ஒரு முக்கியமான என்ன செயல்பாட்டில் முக்கியமானது முதியோர் பென்ஷன் கொடுக்குறது முக்கியமானது. ரெண்டாவது இப்போ ரேஷன் கடைகள்லாம் உணவுப் பொருட்கள்லாம் இப்போ கொடுக்குறாரு, அது ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாரு. மற்றபடி எல்லா திட்டங்களும் நல்லா இருக்குது. ரோடுகள்லாம் ரொம்ப சூப்பரான முறையில் எல்லாம் சின்ன ரோடாக இருந்தாலும் நல்லா அமைச்சிருக்கு. இது போல் ரோடு எப்பயுமே போட்டது கிடையாது. அதனால் மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. வன்முறைகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. வன்முறைகள்லாம் இல்லாத மாநிலமாகவே இருக்குது குடும்பம். சூப்பராக இருக்குதுங்க. ரங்கசாமி ஆட்சி ரொம்ப வெரி குட், நல்ல ஒரு ஆட்சி. அவர் வந்து நல்ல சிறப்பான ஆட்சி. அவர் எப்போதுமே அவர் ஆட்சி ஆளும்போது ஏழைகளுக்காக ரொம்ப வந்து இது பண்ணுவார். அதனால் அவருடைய ஆட்சி ரொம்ப சிறந்த ஆட்சிங்க. ரங்கசாமி வரைக்கும் அவர் தான், வேறு யாரும் வர முடியாது. அதான் பிஜேபி கூட்டணி பிஜேபி மோடி வரைக்கும் மோடி தான். இங்கே ரங்கசாமி தான் நல்லா இருக்குது. இது இந்த அளவுக்கு போதும். நான் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறேன். அவர் 5 ஆண்டு சேவை வந்து சிறப்பாக இருந்தது. அதுக்காக ரோடு, தண்ணி வசதி, எல்லா வசதியும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. அதுக்காக திமுக தான் வாக்களி. 5 ஆண்டு ரங்கசாமி செயல்பாடு எப்படி? அவர் செயல்பாடு நல்லா இருக்கும். ரங்கசாமியோட கூட இருக்கிற பாஜக அவங்க கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து சரியான முறையில் செயல்பாடு கிடையாது. அவங்க வந்து மதசார்பற்ற இதில் இல்லை. அவங்க மதத்தை பரப்புகிறாங்க. சில தீய சக்தியெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அது எங்களுக்கு உகந்ததாக இல்லை. 2 வருஷமாக வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். அப்போ நமச்சிவாயனுக்கு வேலை செஞ்சுருந்தான். அவர் சரியான முறையில் வெள்ளூர் தொகுதியில் வந்து செயல்பாடு எதுவுமே கிடையாது. இருந்த ரோடு வசதி கிடையாது, லைட் வசதி கிடையாது, கால்வாய்க்கு வசதி கிடையாது, எந்த வேலை வாய்ப்பும் சரியான முறையில் கொடுக்கல. அதனால் மாற்று வேட்பாளர் வருவார்னு பார்த்தா முறையான வந்து திமுக அமைப்பாளர் சிவாய் வந்தார். அவர் வந்த பிறகு சும்மா 500 கோடி 500-600 கோடியில் வந்து நலத்திட்ட உதவி சூப்பராக பண்ணி வச்சுக்கிறாரு. சைடு வைக்கா, ரோடு, லைட் வசதி, பொதுமக்கள் முதியோர் பென்ஷனு, விதவை பென்ஷனு, தொடர் நோய் எல்லாமே ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்குது. அதனால் வந்து இந்த தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்கிறது பிரகாசமாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதுன்ற ஒரு விஷயத்த மட்டும் நோக்கி பயணிக்குது. இதை அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நல்லது இன்னும் பண்ணியிருந்தாருனாக்கா வரப்போகிற எலெக்ஷனில் எந்த கட்சி நின்னாலும் அவர் தான் ஜெயிக்கிறதான வாக்கு பெரும்பான்மையாக இருக்கும்.
ஆனால் அவர் கடைசி ஒரு வருஷம் மட்டும்தான் அதை வந்து முயற்சி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது சார். அரசை நீக்க வேண்டியது நம்ம பாண்டிச்சேரிக்கு மாநில சுயாட்சி இன்னார வரைக்கும் அவங்க கொடுக்கல. இவர் அந்த மாநில சுயாட்சியை கேட்டு தான் அவங்க கூட கூட்டணியாக வச்சார். அதில் எந்த விதமான நடவடிக்கையும் முன்னேற்றமும் இன்னார வரைக்கும் இல்லை. மாநில சுயாட்சி கிடைக்கல. 15,000 கோடி பாண்டிச்சேரி கடன் ஏறி இருக்குது இந்த ஆட்சியால். 15,000 கோடியை தள்ளுபடி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அந்த 15,000 கோடியும் இவர் கேட்கவும் இல்லை, இவர் தள்ளுபடியும் இல்லை. ஒரு முதலமைச்சராக 5 வருஷமாக ஒரு தடவை கூட டெல்லிக்கு போயிட்டு இந்த டெல்லி நிர்வாகத்தில் இருக்கிற ஒன்றிய அமைச்சர்களை யாரையாவது பார்த்தாரா, நிதி கேட்டாரா, இல்லை மாநில சுயாட்சி கேட்டாரா, இல்லை கடனை தள்ளுபடி பண்ண சொன்னார்னா எந்த திட்டமும் முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட இல்லை. இப்போ நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு கேட்குறாரு மாநில சுயாட்சி. இதை 5 வருஷமாக கேட்டிருந்தாருன்னா ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். அதனால் இந்த அரசை நீக்கிட்டு எங்கள் தலைமையில், எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில், எங்கள் அமைப்பாளர் சிவா தலைமையில் ஆட்சி அமைஞ்சா இதுக்கு நாங்கள் ஒரு முடிவுரை எழுதுவோம். போன ஆட்சியோட இந்த ஆட்சி ரொம்ப நல்லா செயல்பாடு நல்லா இருக்குது. எல்லா திட்டங்களும் உடனுக்குடன் நிறைவேறுது. லேட் பண்ணுறது கிடையாது. மக்கள் போனாலும் உடனே கூப்பிட்டு அதிகாரி கூப்பிட்டு செய்ய சொல்கிறாரு. நல்ல மாதிரி தான் சிஎம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு முதியோர் உதவித்தொகை, ஊனமுற்றோர், வீட்டு மனை, நிறையா திட்டங்கள் நிறைய இருக்குது. வீட்டு லோன் கொடுக்குறாங்க. இப்போ 5-6 லட்சத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஊனமுற்றோர் அப்புறம் பள்ளிக்கூட பசங்களுக்கு எல்லாருக்கும் மடிக்கணினி கொடுத்துருக்காரு. அந்த குடும்ப தலைக்கு 2,500 ரூபா கொடுத்துருக்காரு. முதியோர் பென்ஷன் கரெக்டாக கிடைக்குது. தேதி 8ஆம் தேதினா 8ஆம் தேதி கரெக்டாக போடுறாரு. இன்னும் நிறையா சொல்லலாம். அது எல்லா டைமுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிறது தான். அது தனிப்பட்டவங்க நினச்சி அதை மாற்றுறது தான் முடியும். இதுக்கான இன்னும் லா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இதெல்லாம் குறையும். ஒரு அமைச்சரை பார்க்கணும்னா எளிமையான முறையில் பார்க்க போகிறது நல்லா இருக்குது. அதேமாரி எங்கே நின்று கையெழுத்து கட்டாலும், எந்த கையெழுத்து கட்டாலும் உடனே இறங்கி அப்படியே அங்கேயே சைன் பண்ணி சீல் போட்டு கொடுத்துறாங்க. அதேமாரி மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நல்ல பேர், நல்லா ரோடு வசதி, சாலை வசதி நிறையா பண்ணிக்கிறாரு. அதேமாரி மின்சாரத்துறையில் வெள்ளத்துல மின் வழக்கெல்லாம் எரியா இருந்தது. அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் மின் வழக்கெல்லாம் எரிய போகிறதுக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்குது. அதேமாரி கல்விக்கூடம்லாம் இதாக இருந்தது. இப்போ திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடி ரூபாய் கல்விக்கூடத்தை புதுசாக கட்டி திரும்ப பண்ணாங்க. நம்ம பசங்களுக்கு பயன்படுத்த நல்லா இருந்தது. அதே மக்களுக்கு சீர்கூடை கொடுக்க வரத்துக்கு நல்லா இருந்தது. இப்போ எலெக்ஷன் தேர்தல் வரும்போது முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிறாரு, நிறைய பண்ணிக்கிறாங்க. அதேமாரி இப்போ வர தேர்தலையும் இப்போ பிஜேபி தான் அந்த தொகுதி வெற்றி போடும். முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவரோட பங்களிப்பை என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் பென்ஷன் ஏற்றிருக்காங்க, ஊக்கத்தொகை ஏற்றிருக்காங்க. அதனால ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏற்றி கொடுக்கறதே அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அதுவும் உண்மையாவே வரவேற்கத்தக்கது சார். அப்புறம் இப்போ மகளிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு ஊக்கத்தொகையா சொல்லிட்டு 2000 2500 கொடுக்குறாங்க. எலிஜிபிள் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. அதை நிறைய பேர் 1000 2000 3000 ஒரு தொகுதியில இருக்க மக்கள்லாம் போயிட்டு அதை அப்ளை பண்ணி எல்லாரும் அதை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த காசுன்னும் போது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டரா இருக்கு. அந்த ஒரு 2500 ரூபாய் 5000 அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க தனியா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றது, ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு உண்மையாவே அதை ஊக்குவிக்கிற மாதிரி ரங்கசாமி ஆரம்பிக்கிறது எங்களுக்கு உண்மையாவே வரவேற்கத்தக்கது. கடந்த ஆட்சியில எல்லா துறைகளிலுமே காலியா உள்ள பதவி எதையுமே நிரப்பல. அதனால எல்லா வேலைகளிலும் தொய்வு இருந்துச்சு. இப்ப இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை, மற்ற பொதுப்பணித்துறை, மற்ற அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே உள்ள காலியான பதவிகளை நியமனம் நேர்மையான முறையில் தகுதி உள்ளவங்களுக்கு வேலை கிடைச்சிது. அதில் நிறைய பேர் இன்னைக்கு இல்லாத குடும்பத்துலேருந்துலாம் நிறைய பேர் போய் வேலையில் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சி எல்லாருக்கும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டேன். இது வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலை. பாண்டிச்சேரியில் எந்த வளர்ச்சியுமே இல்லை. அந்த ஆட்சியில் இருந்து, காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியிலேருந்து எந்த வளர்ச்சியுமே இல்லை. அதனால் அதுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலுமே வாக்களிக்க மாட்டேன். அவங்க நான் தாமரை தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா நல்லா செய்கிறாங்க, போகிறாங்க. இனிமேல் ஓட்டு போட்டாலும் நல்லா செய்வாங்க, ஆனால் நல்லா சேர்ப்பாங்க. ஒரு அமைச்சராக நாங்கள் எப்போ போனாலும் எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் நாங்கள் எது கேட்டாலும் ஈஸியாக பார்க்கலாம். எது இருந்தாலும் எல்லாமே செஞ்சு தர்றாரு. நல்லா தான் பார்க்குறாரு. நாங்கள் எப்போ போய் கேட்டாலும் உள்ளே விடுவாங்க. நாங்கள் நல்லா பேசுவோம்.
வார்த்தையாளர்லாம் சொல்ல மாட்டார். நாங்கள் நல்லா தான் பேசுவோங்க என்கிட்ட. அது எளிமையாக தான் இருக்கும். நம்ம எப்போ வந்தாலும் யார் கூட்டாலும் பேசுவார். நம்ம பேசுறது எல்லாத்தையும் அமைதியாக கேட்பாரு. திருப்பி நம்மளுக்கு தேவைன்னு அவர் செய்வார். நாங்கள் வந்து தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம். தாம்பரை தான் வந்து மக்களுக்கு நல்லா எல்லாம் செய்யுன்ற நம்பிக்கை எங்களுக்கு. எங்கள் ஊரை ஒரே இருலோகமாக இருந்தது. எங்கள் ஊரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது தாம்பரை தான். இன்னைக்கு மண்ணடிப்பட்டி தொகுதி வளர்ச்சி அடைக்கு காரணமே தாம்பரை தான், வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து எங்கள் சொந்த பந்தம், எங்கள் அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும் நாங்கள் அனைத்து பேரும் மாற்று கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் எல்லாமே தாம்பரை தான் ஓட்டு போடுவோம். தாம்பரை வந்தால் இன்னும் மண்ணடிப்பட்டி தொகுதி நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு. எல்லா இளைஞருக்கெல்லாம் வேலை வாங்கி தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அவன் இப்போ தான் முத ஓட்டே போட போகிறேன். என்னோட முதல் ஓட்டே தாமரைக்கு தான். ஏன்னா அவங்க வந்து முன்னாடி தேர்தலெல்லாம் இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செஞ்சுருக்காங்க, ஃப்ளூயண்ட்டாகவும் இருக்காங்க. அப்புறம் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் நிறையா எடுத்து முன்னேற்றி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஏழை குடும்பம். எனக்கு வந்து இப்போ வந்து வேலை வேணும்னா காசு கொடுத்து தான் போகணும். இப்போ வந்து எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. தகுதி அடிப்படையில் இப்போ வந்து இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் வந்திருக்கு. மீண்டும் அவங்க வந்தால் இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். வேலை வாய்ப்பும் நிறையா அமைச்சு தருவாங்க. இப்போ வந்து டிஎம்க கட்சி வந்து அவங்க வந்து சும்மா மக்களை ஏமாற்றி புலி வராங்க. அவங்க வந்து எங்கள் கிராமத்தில் வந்து எதுவுமே செய்யலை. அதிமுக, பாமக இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா செய்வாங்க கிராமத்துக்கு. அவங்க இதுவரையும் சொல்லி வராங்க, நான் நல்லா செய்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு வாக்களிங்க சொல்லிட்டு அவங்க சொல்லி வராங்க. இதுவரையும் அவங்க சொல்லி வந்து எடப்பாடி வந்தாருன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, நல்ல திட்டத்தை செய்வார், எல்லாமே செய்து முடிப்பார். மத்தியில பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி இருக்குதுன்றதுனால நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து மத்தியோட ஒருங்கிணைச்சு நம்ம ஆட்சி அமைஞ்சுதுன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் நல்லாவே கிடைக்கும். இப்போ மோடி ஜி ரீசெண்டா பாண்டிச்சேரி விசிட் பண்ணி நமக்காக நிறைய அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. நம்மளோட பாலத்துல இருந்து ஜிப்மரை எக்ஸ்பேண்ட் பண்ணதுல இருந்து ஸோ எல்லாமே வந்து நம்மளோட வளர்ச்சிக்காக திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால ஏற்கனவே நம்ம ரங்கசாமியோட ஆட்சியில நம்ம பிஜேபி ஒருங்கிணைஞ்சு நடந்ததுன்னா இன்னும் நம்ம வளர்ச்சி பெறலாம். நம்மளோட செயல்பாடு நன்றாக இருக்கிறது. அவர் தேவையானதை மக்களுக்கு செய்திருக்கிறாரு, இன்னும் செய்வார். அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எல்லாத்தையுமே நல்லாவே செய்வார். அவர் தான் இனிமேல் நம்ம புதுவையினுடைய முதல்வராக வர வேண்டும். ஏன் அவர் தான் வரணும்? அவர் தான் வரணும்னா எல்லா நலத்திட்டங்களும் நல்லா செஞ்சுருக்கிறாரு நம்மளுக்கு. நாங்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கணும் விரும்புகிறோன்னா பிஜேபி தான். மோடிஜி வந்து அந்த இந்தியாவை வல்லரசு ஆக்கிறார். மோடிஜிக்காக நாங்கள் பார்க்கணும். விவசாயிங்களுக்கு வருஷத்தில் 6000 கொடுக்குறாங்க. விவசாயத்துக்கு இடுப்பொருள் நல்லா வருது. இப்போ லேட்டஸ்ட் இப்போ புதுசாக ஒன்று பாருங்களா, உலகம் பூரா சண்டை நடந்துக்குது. பெட்ரோல் எல்லா ஏரியாவிலும் தட்டுப்பாடு ஆகி சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகிடுது. ஆனால் நம்ம மோடிஜியினுடைய திறமையால் நமக்கு எந்த ஒரு தட்டுப்பாடு இல்லாத எரிபொருளும் பெட்ரோலும் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. அதுபோல் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரதமரை என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. நாராயணசாமி ஆட்சியோட 100% தேவலாம் நல்லாவே செய்கிறார். மத்திய கவர்மெண்ட் பிஜேபி மோடியினுடைய ஆதரவோடு பாண்டிச்சேரியில் எல்லா திட்டங்களும் முறையாக செயல்பட்டுருக்கிறாரு. ரோடு வசதி, இந்த முதியோர் பென்ஷனு, வேலை வாய்ப்பு, வீடு கட்டுற இது எல்லாமே பக்காவாக 100க்கு 100 பக்காவாக செஞ்சுக்கிறார். அதுவும் நமசாயான தலைமையில் காசு வாங்கி பிஜேபி மூலிமா வர வச்சு நல்லாவே இப்போ வந்து எங்களுக்கு சொல்லப்போனால் 36 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமை மண்ணாடிப்பட்டு தொகுதி, அந்த நிலைமை மாற்றி இப்போ தான் எல்லாமே ரோடு வசதி, தண்ணி, குடி தண்ணி எல்லாமே இப்போ செஞ்சுக்கிறார் நமசாயன். அதாவது இதனுடைய நிலைமை 33 வருஷமாக யாருமே செய்யல. இப்போ தான் ஒரு நமசாயனம் வந்த பிற்பாடு எல்லாமே ஒரு ரோடு, அதாவது ஒரு ஊருன்னு எடுத்து போனால் 100% ரோடு. மத்தியில் ஆள்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாம் கணக்கு பண்ணால் மோடி ஸ்கீம் கொடுத்தா தான் இங்கே எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். அவங்க ஃபண்டு கொடுத்தா தான். குறிப்பாக வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மத்தியில் யார் ஆள்றாங்களோ அவங்கள பொறுத்து தான் இங்கே ஆட்சி அமைச்சா தான் அதனுடைய இது தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மாற்றி அமைச்சாக்கா எந்த ஃபண்டும் வராது. ஏற்கனவே வந்து 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டாங்க. 10 வருஷத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல. இப்போ இந்த 5 வருஷமாக என்டிஏ கூட்டணியில் ரங்கசாமி ஐயா முதலமைச்சராகவும், என்டிஏ கூட்டணியில் இவர் அமைச்சர் நமச்சிவாயெல்லாம் இருக்கிறாங்க. நான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மண்ணாடிப்பட்டு தொகுதி
அப்படின்னு பார்க்கும்போது 10 வருஷத்தை விட இந்த 5 வருஷத்தில் மன்னாடி தொகுதியில் நல்லா சிறப்பாகவே செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து என்டிஏ கூட்டணி பெஸ்ட்டாக தெரியுது. அதனால் என்னுடைய ஓட்டு என்டிஏ கூட்டணிக்கு போடும். இந்த இந்த தொகுதியில் வந்து எந்த மந்திரிங்களும் வரதும் கிடையாது, யாரும் வரவும் மாட்றாங்க. இது ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாரி இருக்குது, ஒரு வளர்ச்சியும் கிடையாது, எதுவுமே பஸ்ஸு கிடையாது. ஏரி வேலைன்னு ஒரு திட்டம் எடுத்துன்னு வந்தாங்க, அந்த ஏரி வேலை திட்டமும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கவும் கிடைக்கல. எந்த மந்திரி வந்து என்னான்னு பார்க்க மாட்றாங்க. ஆனால் தேர்தலுக்கு மட்டும்தான் வருவாங்க இந்த தொகுதிக்கு மந்திரிகள். யாரும் என்னான்னு பார்க்க மந்திரின்றவங்க பொதுவானவங்க, ஆனால் யாரும் வந்து பார்க்கவும் மாட்றாங்க, கேட்கவும் மாட்றாங்க. தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த தொகுதி தெரியும். வம்புப்பட்டுன்ற தொகுதியே தேர்தலுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற எதுக்குமே மந்திரியோ எம்எல்ஏவோ எதுக்குமே யாரும் எதுவும் சட்டமே பண்ண மாட்றாங்க. எல்லாம் செய்கிறாரு ரங்கசாமி. நல்லா அவர் தான் நல்லா எல்லாமே முதியோர் பென்ஷன் ஏற்றுட்டு எல்லாமே ஆட்சியிலேருந்து எல்லாம் போட்டு அவர் தான் ரங்கசாமி தான் ஏற்றுறாரு. யாரும் வந்து கோதுமை தான் ஏற்றுனாரு, இந்த காசு இதை ஏற்றி போட்டார் 500 இது வரைக்கும் யார் வந்து செஞ்சுக்கிறாங்க? அதெல்லாம் இவர் தான் செஞ்சுக்கிறாரு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாத்தான் நல்லா செய்கிறாரு, திருப்தியாக்குது. இந்த அவர்த்த வரணும். ஆமாம், அவர் வந்தால் தான் எல்லாம் செய்வார், மற்றவங்களாம் வந்தால் யாரும் செய்ய மாட்டாங்க இந்த அளவுக்கு. எனக்கு இப்போ வந்து ஒரு 500 சம்பாதிப்பேன் மாதத்தில், ஒரு நாளில். அதை எடுத்து போனால் துவரம் பயிர் இன்னைய விலைக்கு 150 200 விற்கிது. எண்ணெய் வாங்க போனால் ஒரு 120 130 விற்கிது. ஒன்றும் குடும்பத்தை ரன் பண்ண முடியல என்னால். ஏதோ நீங்கள் பார்த்து அதை கொஞ்சம் இப்போ வர இது எலெக்ஷனில் நல்ல ஆளுக்காக பார்த்து ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அது இன்னும் எவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்குது, வேலை வாய்ப்புலாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். யாரோட செயல்பாடு உங்களுக்கு பிடிக்கல? அது நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க, அது யாரோட இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி நல்லா இருக்குது, இன்னும் மக்களுக்கு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். கடந்த முறை யாருக்கு வாக்களித்தீங்க, இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு? கடந்த முறை நாங்கள் வந்து என்ஆர் காங்கிரஸுக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு தான் வாக்களிக்க போகிறோம். ஏனென்றால் தொடர்ச்சியாக புதுச்சேரியிலே போதைப் பொருட்கள், வேலை வாய்ப்பில்லை, இன்றைக்கி சாலையெல்லாம் கடகடன், இந்த ஒரு வருஷத்தை தான் கடகடன் சாலையெல்லாம் போடுறாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த அவல நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மாற வேண்டும் என்றால் புதுச்சேரியில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இவர் தான் நிறையா செஞ்சுக்கிறாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாரு, அங்கே கட்டிக்கிறாரு, ராஜீவ்காந்தி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாரு, எவ்வளோ நிறையா இது பண்ணிக்கிறாரு, நிறையா டெவலப் பண்ணிக்கிறார். முதியோர் பென்ஷன்லாம் முதியோர் பென்ஷன் நானே வாங்குகிறேன், அதெல்லாம் எவ்வளோ செஞ்சுக்கிறேன். நான் கொஞ்ச நாளாக தான் வாங்குகிறேன், ஆனால் எனக்கு 76 வயசு ஆகுது. பட்டு எவ்வளோ பேர் புதுசாக வேறு நிறையா பேர் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இரட்டை இன்ஜின் ஆட்சினா இந்தியா முழுக்க எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி இரட்டை இன்ஜின் ஆட்சி புதுச்சேரியில் எப்படி இருக்குதுன்றது தான் புதுச்சேரி மக்கள் நாங்கள் ஒரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரங்கசாமி என்ற ஒரு மனிதர் வந்து அவருடைய உழைப்பு, அவருடைய லட்சம், அவருடைய உழைப்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய செல்வாக்கு அடிப்படையில் தான் பிஜேபி இங்கே ஜெயிக்க முடியுமே தவிர பிஜேபிக்கு என்று இங்கே தனியாக செல்வாக்கு கிடையாது. ரங்கசாமி இது என்ன திட்டம்னாக்கா, ஆரம்பத்தில் நல்லா ஒரு ஆட்சியில் நல்லா செஞ்சார். இந்த தடவை எதுவுமே இல்லை. இது வர வேண்டியது ஆட்சியில் நல்லா நடந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப மோசமாக தான் சார் இருக்குது. இப்போ கொண்டு பாருங்கள், ஒரு பொண்ணை தீ குளித்து மண்ணெண்ணெய் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு சார் சொல்லுங்கள். அது ரொம்ப இன்னி வரைக்கும் அது ஒரு இதுவாகணும் கேட்க மாட்றாங்க, போட மாட்றாங்க. ரொம்ப கஷ்டம். நாங்களாம் எப்படி நைட்டில் வண்டி ஓட்டுறது கஷ்டம்தான் சார். இது சொன்னாலும் எங்கள் பேச்சு எடுபட போகிறது கிடையாது. அதான் மத்தியினுடைய ஆதரவு மூலியமாக என்ஆர் அமைச்சா தான் மீண்டும் சிறப்பாக இருக்கும். இது தவிர்க்க முடியாத கட்டத்தில் மாறுதுன்னாக்கா பின் விளைவுகளை தான் சந்திக்கும். நல்ல முன்னேற்றத்துக்குள்ள அறிகுறியே இருக்காது. காங்கிரஸ் ஆட்சி அமையுதுன்னா, மத்தியில் காங்கிரஸ் இருந்ததுன்னா ஒன்றா கொஞ்சம் கிடைக்கும். இங்கே ஆட்சி கொஞ்சம் சிறப்பாக இருக்குது, அமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுமாரி வந்து அங்கே ஒரு ஆட்சி, இங்கே ஒரு ஆட்சி, இந்த மாதிரி கிடைக்காது. அது எப்படி இருந்தாலும் வந்து என்ஆர் ஆட்சி நல்லாயிருக்கும். இவரோட மற்றவங்க வந்தாங்கன்னா நல்லா செய்வாங்கல்ல. செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா சென்ட்ரலில் பிஜேபி இருக்குது, அதே மாதிரி சென்ட்ரலில் எந்த கட்சி பார்த்தா பாண்டிச்சேரி இருந்தாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதிர்கட்சியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா தொகுதியுமே எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது. மக்களாக இங்கே பேசுறதுக்கோ போகிறதுக்கோ, அவரை வந்து கூப்பிட்றதுக்கோ, அழைப்புக்கோ, கோயிலுக்கோ, எல்லா இதுக்கும் வந்து இப்போ இந்த மன்னாடிப்பட்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லேயும் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நிறையா நின்று போயிருந்தது ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி. இவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எல்லா ஊர்லேயுமே கோயிலுக்கு வந்து நிதி கொடுத்து எல்லாம் செஞ்சு எல்லா ஊர்லேயும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. நிறைய சிறப்பாக இருந்துக்குது. எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து
அம்மனுடைய அருள்பாடு வந்து நல்லா அவருக்கு பிரகாசமாக இருக்குது. வரைய சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து அவர் தான் வெற்றி பெறுவார். புதுச்சேரி மாநிலத்தில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாநிலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைவேறாத சில இன்னும் அந்த வேலைகள் எல்லாமே பூர்த்தி அடையும். இந்த புதுச்சேரி மாநிலம் இன்னும் செழுமையாக இருக்கும். அதனால மீண்டும் இந்த என்டிஏ கூட்டணி தான் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணும். அவங்க எதுவுமே செய்யலை. 10 வருஷமாகவே வந்து ஒரு தொகுதிக்கு வளர்ச்சின்றது எதுவுமே அவங்களால இல்லை. பாண்டிச்சேரி வீணாகிறது தான் அவங்க பண்ண முதல் குறிக்கோளாகவே இருந்தது. எந்த வளர்ச்சியுமே இல்லை. அவங்க ஆட்சியில் வந்து இதுதான் செஞ்சேன்றதே கிடையாது. எந்த நேரமும் வந்து கவர்னரோட சண்டை போடுறதுல இருந்து தான் இருந்தாங்களே ஒழிய, தொகுதிக்கு இந்த வளர்ச்சி செஞ்சேன்றதை ஏதாவது சொல்லுங்க அவங்கள. இது வரைக்குமே எதுவுமே கிடையாது. தொகுதிக்கு இது செஞ்சேன்றது எதுவுமே இல்லை. அதனால அவங்களுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் இந்த தேர்தலுக்கு. தீர்வு அதான் ஒரு ஓடை வந்து ஊருள்ள வருது, கலிங்கில் ஓடை. அந்த ஓடை இதுவரையிலும் வந்து சைடு வைக்க கட்டலை, எதுவுமே செய்யலை. அது ஊருள்ள வந்து வெள்ளம் வரும்போது ஊருள்ள அப்புறமா வருது. அது நேராக போய் குப்பை தேயில போய் அது கலக்குது. அது வரையிலுமே கசுங்கால் ஒரே நாற்றமாக இருக்குது. அப்படி மக்கள் வந்து அதுவும் சலிச்சிங்கன்னா அந்த ஊரில் குடும்பம் பண்ணுறாங்க. இப்போ மாதம் 10 கிலோ அரிசி கொடுக்குறாரு. அதுவும் இல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் வர பணத்தையும் அப்படியே கரெக்டாக போடுறாரு. 100 நாள் வேலை திட்டம் ஒழுங்காக நடக்குது. இப்படிலாம் நடக்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது அவர் ஆட்சியில். அதனால் மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வரணும். ஏழை எளிய மக்களுக்கும் முதியோர்களுக்கும் கரெக்டாக அந்த பென்ஷன்லாம் கரெக்டாக வந்து சேருது. ஏழைகளுக்கும் நல்லா செய்கிறாரு. அதனால் இந்த முதல்ல தான் வரணும். ஏற்கனவே இருந்தவங்களாம் சரியாக செய்யலை. சாலை வசதி சரி கிடையாது. முதல்ல பாண்டிச்சேரி சாலைன்னா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மோசமாக இருக்குது. தமிழ்நாடே நல்லா இருக்குது, பாண்டிச்சேரி மோசமாக போச்சு. எல்லாம் மோடும் பள்ளமுமா ரொம்ப கஷ்டம். அந்த இதுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை. மற்றபடி நல்லா பண்ணுறாங்க. அந்த முதியோர் பென்ஷன் அது இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த குறையும் கிடையாது. அந்த நமக்கு தேவையான ஒரு வசதி அவங்க முக்கியமானது இதுதான். இதை பண்ணணும். கரண்ட்டு வந்துங்க அடிக்கடி ஒரு ஏரியாவில் 12 மணி நேரம்லாம் நிற்கிது. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். அப்பப்போ கேட்டாக்கா எங்களுக்கு உள்ள மெயினில் வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக 12 மணி நிறுத்துறாங்க. இப்போ கிருஷ்ணா நகர் ஹாஸ்பிட்டலாம் நாங்கள் இருக்குது கிருஷ்ணா நகர் தான். போன வாரத்தில் 12 மணி நேரம் தொடர்ந்து நிறுத்துனாங்க. என்னான்னு ஃபோன் பண்ணி கேட்டால் வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். முக்கியமான இதெல்லாம் இதில் கொஞ்சம் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கிராமன்றதே இங்கே வம்புப்பட்டு இருக்கிறதே யாருக்கும் தெரில. யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா வருவாங்க, தேர்தல் அப்போ வந்து பார்ப்பாங்க. இது ஒரு கிராமம், இங்கே ரோடு கூட சரி கிடையாது. இப்போ தான் போட்டாங்க ரோடு. அந்த ரோடும் பாதி அங்கங்கே பேத்துக்குன்னு வருது. ஒரு சைடுக்கு வாய்க்கா கிடையாது. எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது இந்த வம்புப்பட்டு கிராமத்துக்கு. அரசு வந்து இந்த விலைவாசியெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நாங்கள்லாம் சிறு குடும்பத்துக்காரரெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு வர முடியும். விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியல. வாங்கி எதையும் சாப்பிட்றதுக்கு இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். நாங்கள் போனால் தான் சாப்பாடு, இல்லைனாக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ விலைவாசி விற்றா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. மற்ற கட்சி பாருங்கன்னா மத்தியில் பிஜேபி, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி கொடுத்தோன்னா ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தொகுதி ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கின்னு என்ன பண்ணுவார்? எங்கள் வந்து ஒரு நல்லது கெட்டது சாவு வந்து உட்காந்துற தவிர எங்களுக்கு ஒரு பென்ஷனுக்கோ எதுக்கோ ஒரு இடுபொருளுக்கோ அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. யார்கிட்ட போய் சொல்லுவார்? பிஜேபி பாண்டிச்சேரி ஆள்னா மட்டும் மத்தியில் வந்து நிதி கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. மீதி இருந்ததுன்னா வெறுப்பில் போய் பார்க்க மாட்டாங்க. இவங்க போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க கொடுக்க தயாராக இருப்பாங்க. எதிர்கட்சிக்கு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்றதுல தொகுதி மக்களுடைய வளர்ச்சி வீணாகிடும், தொகுதி வளர்ச்சி வீணாகிடும். அதனால் புதுச்சேரி மக்களுக்கு எல்லாமே, தொகுதி மட்டும் இல்லை புதுச்சேரி மக்கள் எல்லாமே சொல்கிறேன், தயவுசெய்து இந்த முறை பிஜேபி ஓட்டு போட்டு அவங்க பெரும்பான்மை வெற்றி வந்ததுன்னா நம்ம புதுச்சேரியை நம்ம நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்கன்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கே இத்தனை வருஷமாக எங்கே செய்யணும் எதுவும் மக்களுக்கு செஞ்ச படையே கிடையாது. இப்போ தாம்பரம் வந்ததோடு தான் எங்கள் ஊர் இருலோகமாக இருந்தது. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுது. என்ன ஒன்று, இப்போ வந்து இருக்கிற இளைஞருக்கு பூரா இந்த பீரியடு ஜெயிச்சாங்கன்னா வேலை வாய்ப்பு வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுடைய ஓட்டு, எங்கள் சொந்தக்காரைய ஓட்டு, என் கூட மாட இருக்கிற ஃப்ரெண்டு ஓட்டு, எல்லா ஓட்டுமே தாம்பரை தான் நாங்கள் போடுவோம். வேறு எதுவும் மாட்டு கட்சிக்கு போட மாட்டோம். நாடு முன்னேற்றம் அடையணும்னா மோடிக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கூட போர் நடக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் பெட்ரோல் அது இதுன்னு தட்டுப்பாடாக இருந்தோம். நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இந்தியாவிலேயே வந்து பெட்ரோல் தட்டுப்பாடுக்கெலாம் பிரச்சனை இல்லை. இப்போ ஈஸியாக கிடைக்குது. எதிர்கட்சி தேவையில்லாத பொருளை கிளப்பின்னு இந்த மாதிரி கிடைக்கல போகலன்னு சொல்லிக்கின்னு இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் விலை ஏற்றலை. 2 நாள் பரபரப்பாக சும்மா யாரே கிளம்பின பொருளையை வச்சு பெட்ரோல் பம்பெலாம் கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி அடிச்சின்னு தான் இருக்குது. இன்னைய வரைக்கும் பெட்ரோல் எந்த பிரச்சனையும் இல்லாத கிடைக்குது. அதே போல் சிலிண்டர் நான் புக் பண்ணேன்.
3 நாள் டைம் சொல்லுவாங்க. இப்போ 4 நாள் 5 நாள் ஆகுங்க. எல்லாரும் எக்ஸ்ட்ரா புக் பண்ணி வைக்கிறதுனால டைம் ஆகுது. மற்றபடி ஷார்ட்டேஜ்லாம் எதுவுமே இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நானும் புக் பண்ணிட்டேன். அது நாளைக்கு வருதுன்னு எனக்கும் சொல்லிக்கிறாங்க. அதனால் என்னுடைய ஓட்டு பொறுத்த வரைக்கும் மோடிக்கு போடுவேன். திமுக எதுவுமே செய்யலைங்க. 5 வருஷம் உட்காந்துங்க அதில் சும்மா தானே போனார் நாராயணசாமி. மத்திய கவர்மெண்ட்டினுடைய இதில் தாங்க இங்கே செயல்பட முடியும். நாராயணசாமி வந்து என்ன செஞ்சார்? ஏன்னா ஒரு ஆள் வேலை வாய்ப்பு ஒரு ஆள் வச்சாரா? இல்லை ஒரு ரோடு வேலை நடந்ததா? இது என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலைல்ல. 5 வருஷம் ஏதோ கடமைக்கு உட்காந்துட்டு அவர் போயிட்டு இருப்பார். அதே இப்போ விரும்புவாங்க மக்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். விரும்பவே மாட்டாங்க. யார் செய்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் ஒரு நாள் இருக்கும். யாராக செய்கிறவங்களுக்கு தான் விரும்புவாங்க. அது மாதிரி இன்றைக்கி ரங்கசாமி வச்சு சிறப்பாக முறையாக செஞ்சுக்கிறாரு. அதுவும் பிஜேபி ஆதரவோட. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது. அது ஏதாவது சொல்லுவோம். சொல்லாதீங்க. வேணாம் வேணாம். அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன் வேண்டாம்னு நினைக்கிறோம் நம்ம அவங்க? திமுக பற்றி எனக்கு கிட்டத்தட்ட 60 வருஷமாக தெரியும். அதனால் அவன் திமுகவே பேசாது. 5 ஆண்டு ரங்கசாமியோட செயல்பாடு. அதுதான் ரங்கசாமி அரசர் வந்து அவர் ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் சொன்னாங்க. பாலாறும் தேனாறும் ஓடுன்னு வந்து ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் முறையான செயல்பாடு சரியில்லை. அவர் வந்து ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்பட்ட மக்களுக்கு லோன் கொடுக்கல வந்து பேஸ்மெண்ட்டை போட சொல்கிறாங்க. பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கே பணம் கிடையாது அவங்ககிட்ட. பணம் கடை வாங்கி தான் அவங்க பேஸ்மெண்ட்டை போடணும். பேஸ்மெண்ட்டை போட்டு அது பேஸ்மெண்ட்டை போட்ட பிறகு லோனுக்கு ஃபஸ்ட் லோன் வாங்குறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே அந்த கம்பி மக்கி போய் உளுத்து பாக்கிது. அப்புறம் லோன் கொடுக்குறாங்க. மறுபடியும் புதுசாக அந்த கம்பி நட்டு நாங்கள் தான் லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க. அதுக்கு பேஸ்மெண்ட்டை போய் அந்த லோனு வாங்குறதுக்குள்ள இப்போ ஜென்மமே போயிடும். அப்படிப்பட்ட லோனு கொடுக்குற இந்த ஆட்சி நடந்துக்குது. அந்த ஆட்சியை அகற்றணும். யார் எது வந்தாலும் பொதுநலத்தோட எது செஞ்சாலும் நல்லது தான் சார். பொதுநலமாக இருந்து மக்களுக்காக செய்கிறது எல்லாமே நல்ல விஷயம். அந்த கான்செப்ட் வந்து தான் இல்லாமல் எல்லாரும் பொதுவாக யோசிக்கிற எந்த ஆட்சியும் எல்லா ஆட்சியும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா காங்கிரஸ் அமைஞ்சா நல்லதான் சார் இருக்கும். எதனால? சென்ட்ரலோட லிங்க் இருக்கிறதுனால அது அமைஞ்சா நல்லா இருக்கும். மத்திய அரசுல என்ன இருக்கோ அது இங்க வந்தா எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மை நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட நம்ம அங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி ஏதாவது நம்ம வாங்க முடியும். இதுவே சப்போஸ் இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் இருந்துட்டு மத்திய சென்ட்ரல்ல வேற ஏதாவது ஆட்சி இருந்ததுன்னா எந்த ஒரு நிதியுமே சரி எந்த ஒரு விஷயமே சரி அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இது வந்து கன்சிடர் பண்ணி மத்தியில இருக்கிற ஆட்சியும் இங்க இருக்கிற ஆட்சியும் சேமா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து மக்கள் வந்து நிறைய பேர் பயனடைவாங்கன்னு தோணுது சார். பாண்டிச்சேரியோட வளர்ச்சிக்கான நிறைய நிதி வந்து இப்போ கிடைச்சிருக்குது. இதனால் வந்து திருப்பியும் காங்கிரஸுக்கு போட்டு அந்த ஏற்கனவே இந்த கவர்னருக்கும் ஆட்சிக்கும் வந்து சண்டை இருந்த கதை உருவாகும். அதனால் மக்கள் வந்து சிந்திச்சு ஓட்டு போனால் நாங்களும் இந்த இடம் வந்து எது நல்ல ஆட்சி அதுக்கு தான் ஓட்டு. என்ன மாதிரி திட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த அரிசி போடுறாங்க மாதம் மாதம் அது போட்டாலே நல்லாயிருக்கும். கோதுமை போடுறாங்க அது போட்டாலே நல்லாயிருக்கும். ஜனங்களுக்கு திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் டிஎம்கேவே இது காங்கிரஸ் கோட்டை தாங்க அது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். இப்போ பிஜேபி வந்து என்னென்னோ பண்ணி வந்துட்டாங்களே தவிர ஒன்றும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ரங்கசாமி இல்லைன்னா இந்த அளவுக்கு செய்வாங்களானே தெரியல. ரங்கசாமி இருக்கிறதுனால ஏதோ பண்ணி கிண்ணி இந்த இதை தூக்கி அதில் போடுறா அது தூக்கி இதில் போடுறா ஏதோ பண்ணி கொடுக்குறாரு. அதாவது ஒரு முதியோர் பென்ஷன் அது இதெல்லாம் தடை இல்லாமல் வந்துட்டு இருக்குது. அது ரங்கசாமி இருக்கிற வரைக்கும். இது மாறிச்சுன்னா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் காங்கிரஸ் கோட்டை இது பொதுவாகவே. காங்கிரஸ் டிஎம்கே வந்தால் நல்லா பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அவரை செயல்படவே விடவில்லையே. பாரதிய ஜனதா வந்து அவர் செயல்படவே இல்லை. எத்தனையோ முறையில் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா அவர்கள் வந்து அவர் செய்கிற ஒரு திட்டத்தையும் இந்த கவர்னரும் இந்த பிஜேபி அரசும் அவர் செயல்படுத்த விடாதபடி முட்டுக்கட்டை போட்டாங்க என்பதை பல முறை அவரே மேடையில் சொல்லியிருக்கார். இந்த மாநில அந்தஸ்துக்காக தொடர்ச்சியாக பல சமூக அமைப்புகள் போராடி டெல்லி வரைக்கும் போய் போராடினாங்க. ஆனால் இதுக்காக இங்கே இந்த புதுச்சேரியில் நடைபெறுகிற இந்த அரசு எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இந்த மாநில அந்தஸ்துக்காக யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. என்ஆர் காங்கிரஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். பிஜேபி இருந்தாலும் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் என்ஆர் வந்துடுவார். ஏன் வருவார்னு நினைக்கிறீங்க? அவர் நிறைய செஞ்சுருக்கிறாரு. அவரோட அணுகுமுறை வந்து எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாரும் போய் ஃப்ரீயாக பார்க்க முடியும். எல்லாம் இது பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். ஆக ரங்கசாமி முதுகில் ஏறி கடந்த முறை ஜெயித்த மாதிரி இந்த முறை ஜெயிச்செல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இல்லை. கலை நிலவரங்கள் அப்படி இல்லை. புதுச்சேரியில் அரசியல் கட்சிகளை தாண்டி தனி மனிதர்களுடைய செல்வாக்கு, வேட்பாளர்களுடைய செல்வாக்கு, பணம் கொடுக்க வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வெற்றியை தீர்மானிக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைய தேதியில் வந்து எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியும் சம அளவில் தான் இருக்கிறாங்க. அது தேர்தல் களத்தில் போய் நிற்கும்பொழுது
கூடுதல் யாருக்கு லாபம் என்பது வந்து தெரிஞ்சிடும் என்பது தான் என்னோட கருத்தாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக டிவிக்கேன்றது வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு டிவிக்கே முக்கியம். ஏன்னா அவங்களோட பீச்சு கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் மாற்றங்கள் நல்லா மாறலான்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். மேலே மக்களை பற்றி சிந்திக்கிறவர். அவர் வந்து ஏழை எளியவங்களுக்காக வந்து உதவி பண்ணுறாரு, பென்ஷனு அது இது எல்லாம். அதனால் வந்து அவர் வேலை வாய்ப்பு நல்லா இளைஞர்களுக்கு படித்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. படித்தவங்களும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் வந்து அவர் வந்து அவருடைய இதில் வந்து டாக்டருங்க நிறையா படிச்சுக்கிறாங்க. எல்லாரும் வந்து நல்லா படிப்பாளிங்க ஆகி வச்சுக்கிறாங்க. சிறந்த மாநிலம், படிப்பறிவு உள்ள மாநிலமாக இருக்குது புதுச்சேரி. நம்பர் 100% மாதிரி நல்ல ஒரு அறிவாளி படிப்பாளிகளை உருவாக்கி வச்சுக்கிறாரு அவர். திமுக ஆட்சி திமுக ஆட்சி தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் உங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். பிரதேச தான் எங்கள் ஓட்டு. ரங்கசாமியோட நல்ல செயல்பாடுன்னு பார்த்தா எதாவது சொல்லுங்க. நல்ல செயல்பாடுன்னு பார்த்தா அவர் அமைதியாக இருக்கிறது நல்ல செயல்பாடு. மக்களுக்கு செயல்பாடு தெரியல அவர். ஏதாவது ஏன் கூட்டணி ஆட்சி இருந்தால் எதிர்த்து பேச முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. அதான் பண்ணணும். நீ பேசாததுக்கு எதுக்காக நீ ஆட்சி அமைச்சு ஏன் கூட ஓடி இருக்கிற? அவன் ஒத்து வர பிஜேபி ஒத்து வரலன்னு தெரியுது. நீ ஏன் கூட இருக்கிற? வெளியே வா, வெளியே வந்து நீ உன் திறமையை காட்டு. திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடத்திருக்கிற, பயந்து நீ ஏன் போற? அது எதுவுமே செய்ய முடியாதுங்க. இருக்கிறத ஒன்றுமே நடக்காதுங்க. எந்தெல்லாம் இருண்டு போயிடும். அவ்வளோதான். டிஎம்கே காங்கிரஸ் வந்தால் பாண்டிச்சேரி இருந்துடும். சுழற்சி மரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் குடும்பமே எங்களை மாரி இருக்கிறவங்கள அதிமுக ஓட்டு தான். இவர் செய்கிற மாதிரி அர்த்தம் வந்தால் சிறப்பாக செய்ய மாட்டாங்க. போன தடவை நான் பார்த்தோமே நாராயணசாமி ஆட்சியில் ஒன்றுமே இல்லையே. அவராலையும் செய்ய முடியாது. அது சும்மா காங்கிரஸில் சும்மா ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. இப்போ காங்கிரஸை இருக்கிற இடம் தெரியாது போயினுது காங்கிரஸ். சும்மா வெட்டி கதை பேசுங்கிறார் ராகுல் காந்தி அங்கே இருந்துக்குன்னு. இப்போ இந்த முதல்வர் செயல்பாடு பிடிக்கும். இந்த மூணு செயல்பாடு அருமையாக இருக்குது. நம்ம ரங்கசாமியுடைய செயல்பாடு அருமையாக இருக்குது. அடுத்த தடவை இவர் தான் வரணும் முதல்வரா. எந்த மந்திரியும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு எந்த மந்திரி இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வரவும் மாட்டாங்க யாரும். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத வம்புப்பட்டு கிராமம் தான் இது. மந்திரின்னா என்னன்னே தெரியல எங்களுக்கு. அவங்களுக்கு தொகுதிக்கு வந்து இலவசமாக ஏதோ பண்ணுறாங்க கொள்றாங்க எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் தொகுதி எந்த மந்திரியும் வரமாட்டாங்க. யாரும் வந்து எந்த இதுவும் செய்யவும் மாட்டாங்க. மக்கள் குறைய கேட்கவும் வரமாட்டாங்க. எதுக்கும் வரமாட்டாங்க. இந்த பக்கம் மந்திரி யாருன்னே எங்களுக்கு தெரியல. தெக்குக்கு தான் நாங்கள் போடுவோம். அரிசி அது முதியோர் காசுலாம் ஏற்றி போடுறாங்க, அவங்க தான் நாங்கள் போடுவோம். முதியோர் காசு ஏற்றி போட்டவங்களுக்கு, அரிசி போட்டவங்களுக்கு, ஏரி வேலை கொடுத்தா அவங்களுக்கு தான் நான் போடுவோம் ஓட்டு. வேறு யாருக்கும் போட மாட்டேன்.